அன்பும் இரக்கமுள்ள எங்கள் தகப்பனே, இந்த வேலைக்காய் உமக்கு நன்றி. எங்கள் மத்தியில் நீர் அசைவாடுவீராக. உம்முடைய வல்லமை உள்ள நாமம் மகிமைப்படுவதாக. தடைகளை நீக்கி போடுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியில் கிரியை செய்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். உயர்ந்த உன்னதமானவரே உமக்கு ஸ்தோத்திரம். இருளின் அதிகாரங்களை அழிக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒளியின் ராஜ்யத்துக்குரியவர்களாய் எங்களை மாற்றுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். கடிந்த நாட்களெல்லாம் கண்ணின் மணி போல காத்த தயவை எண்ணி உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கிருபையினால் எங்களை முடிசூட்டினீரே, கிருபையினால் எங்களை நடத்தினீரே, கிருபையாக எங்களை காத்தீரே, ஒவ்வொரு நாளும் நீர் ஆச்சரியமாய் நடத்தினீரே. நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். உம்மை நாங்கள் துதிக்கிறோம். நீர் ஒருவரே பெரியவர், நீர் ஒருவரே பரிசுத்தர், நீர் ஒருவரே ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர், நீர் ஒருவரே சர்வ வல்லமை உள்ளவர். உமக்கே துதியை நாங்கள் செலுத்துகிறோம். இந்த ஆரம்ப ஜெப வேளையில் தேவ மகிமை எங்கள் நடுவில் வெளிப்படட்டும். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவர் மேலும் தேவ பிரசன்னம் இறங்குவதாக. இந்த ஆண்டவரே புரோகிராமுக்கு விரோதமான தடைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. எங்கள் தேவனே, எங்கள் மத்தியில் நீர் அசைவாடுவீராக. கடிந்த நாட்களெல்லாம் இந்த புரோகிராமை எங்களுக்கு ஆசீர்வதித்து தந்தீரே. இந்த நாள் இந்த நிகழ்ச்சி மூலமாய் அநேகர் ஆசீர்வதிக்கப்படும்படி தேவனுடைய நாவாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. நாங்கள் பாடுகிற வேளைகளில் தேவனுடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது தேவ மகிமை எங்கள் நடுவில் இறங்கி வர வேண்டுமே. நம்முடைய வசனத்தை தியானிக்கும் பொழுது அக்னி மூண்டதென்றிருக்கிற வசனத்தின்படி தேவனுடைய வசனத்தின் மகத்துவத்தை பார்க்கும் கண்களை தேவரீர் எங்களுக்கு திறந்தருளுவீராக. கேட்கிற ஒவ்வொருவருடைய செவிகளை திறந்தருளும். அவருடைய இருதயங்களில் ஆழமாய் அது பதிக்கப்படட்டும். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னம் தடைகளை நீக்கி போடட்டும். சத்துருவின் சகல துரைத்தனங்களும் அதிகாரங்களும் இந்த வேளையில நிர்மூலமாகட்டும். கர்த்தர் எங்களை பயன்படுத்தும். இந்த நிகழ்ச்சியின் ஒவ்வொரு பகுதியிலும் தேவ கரம் வெளிப்படட்டும். நீரே எங்களை ஆண்டவரே வழி நடத்தும். தடைகளை நீக்கி போடுகிறவருக்கு நன்றி. உம்முடைய பிரசன்னத்துக்குள் ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு செஷன்லும் உங்க மகிமை வெளிப்படட்டும். பாடல், இசை, ஆண்டவரே ஜெபிக்கிற நேரம், வசனத்தை தியானிக்கிற நேரம், இறுதி ஜெபம் எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவரே பொறுப்படுத்த நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நாம் ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். துதிக்கின்றோம். துதி பாடல் பாடி தூயாதி தூயவரை. அவர் ஒருவரே துதிக்கு பாத்திர, அவர் ஒருவரே தூயாதி தூய, அவர் ஒருவரே கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திர. அந்த பரிசுத்தமுள்ள ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்த போகிறோம். நாம் அவரை மகிமைப்படுத்தும்படி அவர் நமக்கு கொடுத்த இந்த வேளைக்காய் அவருக்கு நம்ம நன்றியோடு அவரை நம்ம துதிப்போம். Praise God. துதிக்கின்றும் துதி பாடல் பாடி தூயாதி தூயவரை. துதிக்கின்றும் துதி பாடல் பாடி தூயாதி தூயவரை. கோடி ஸ்தோத்திரம் தோத்திரம் தோத்திரமே, என்னாலும் துதி துதியே. கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே, என்னாலும் துதி துதியே. துதிக்கின்றும் துதி பாடல் பாடி தூயாதி தூயவரை. துதிக்கின்றும் துதி பாடல் பாடி தூயாதி தூயவரை. கோட்டையும் குப்பையும் மேடாகுமே துதிக்கின்ற வேளையிலே. கோட்டையும் குப்பையும் மேடாகுமே துதிக்கின்ற வேளையிலே. எரிகோ போன்ற சூழ்நிலையும்
எரிகோ போன்ற சூழ்நிலையும் மாறிடும் துதிக்கும் போதே, இப்போ மாறிடும் துதிக்கும் போதே. துதிக்கின்றோம் துதி பாடல் பாடி தூயாதி அவரை. சேனைகள் சிதறிய ஓடிடுமே துதிக்கின்ற வேளையிலே, சேனைகள் சிதறிய ஓடிடுமே துதிக்கின்ற வேளையிலே. யோசபாத்தின் சூழ்நிலையும் யோசபாத்தின் சூழ்நிலையும் மாறிடும் துதிக்கும் போதே, இப்போ மாறிடும் துதிக்கும் போதே. துதிக்கின்றோம் துதி பாடல் பாடி தூயாதி தூயவரை. துதிக்கின்றோம் துதி பாடல் பாடி தூயாதி எவரை. சீரச்சாலை கதவுகள் திறந்திடுமே துதிக்கின்ற வேளையிலே, சீரச்சாலை கதவுகள் திறந்திடுமே துதிக்கின்ற வேளையிலே. கடுமையான சூழ்நிலையும், எல்லாரும் சொல்லுவோம், கடுமையான சூழ்நிலையும் மாறிடும் துதிக்கும் போதே, இப்போ மாறிடும் துதிக்கும் போதே. துதிக்கின்றோம் துதி பாடல் பாடி தூயாதி தூயவரை. துதிக்கின்றோம் துதி பாடல் பாடி தூயாதி தூயவரை. கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே, என்னாலும் துதி துதியே. கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே, என்னாலும் துதி துதியே. துதிக்கின்றோம் துதி பாடல் பாடி தூயாதி தூயவரை. துதிக்கின்றோம் பாடல் பாடி தூயாதி தூயவரை. நம்ம எல்லாரும் அந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தேங்க்யூ ஜீசஸ். கடந்து வந்த பாதைகளை நம்ம எல்லாம் திரும்பி பார்ப்போம். தேவன் தந்த ஜீவன், சுகம், பலன், அவர் தந்த எல்லா நன்மைகள், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், இந்த பூமியில் நம்மை உயிரோடு வைத்திருக்கிறது அவருடைய பெரிய கிருபையே. இந்த பூமியில் எத்தனையோ ஆபத்துகள் நிறைந்த இந்த பூமியில், எத்தனையோ வியாதிகள் நிறைந்த இந்த பூமியில், இந்த உலகத்தில் எத்தனையோ போராட்டங்கள் நிறைந்த இந்த உலகத்தில் அவருடைய கிருபை நம்ம எல்லாரையும் காத்த தயவை எண்ணி இந்த பரம தகப்பனுக்கு உள்ளத்தின் அடிமனதின் ஆழத்தின் என்று ஜீசஸ் நன்றின்னு சொல்லுவோமா? இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுவோமா? நம்மை காண்கிற ஒரு தேவனுக்கு முன் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். நம்மை சிருஷ்டித்த தேவனுக்கு முன் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். எங்களை படைத்தவருக்கு நாங்கள் ஆராதனை செய்யும்படி வந்திருக்கிறோம். இவர்கள் என்னுடைய ஜனம் என் துதியை சொல்லுவார்கள் என்று இஸ்ரவேலை அடிமைத்தனத்தினின்று மீட்டவரும், தாயின் கருவில் உருவாகும் முன்னே எங்களை தெரிந்து கொண்டவரும், உலக தோற்றத்துக்கு முன்னதாகவே எங்களை முன்குறித்தவருமான எங்கள் தகப்பனே உமக்கு நன்றின்னு சொல்லுவோம். உம்முடைய அன்பு பெரிது, உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லையப்பா. கிருபை எண்ணி நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்கள் மத்தியில உலாவுகிற கிரியை செய்கிற தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த புதிய நாளை கூட கொடுத்த அன்புக்காக நன்றி செலுத்துவோம். ஒரு நாள் பிறப்பதை நாங்கள் அறிய முடியாததே ஆண்டவரே, நாளை என்பது எங்கள் கரத்தில் இல்லையே. இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். இந்த நாள் உமக்கு பிரயோஜனமாக மாறும்படி எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம்னு சொல்லி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி இயேசுவே. மக்கு ஸ்தோத்திரம். தடைகளை மாற்றுகிறவர், கட்டுகளை உடைத்தெறிகிறவர், எதிர் வல்லமைகளை முறியடிக்கிறவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவோம். நன்றி 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 நன்றி. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற பரிசுத்தம் உள்ள தேவன், பூமி எங்கும் அவருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க மனுஷனை கண்ணோக்கினேன் என்று சொல்லுகிறவருக்கு நம்ம ஆண்டவரை அப்படியே துதித்து அவருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி அவரை நம்ம உயர்த்துவோமா? ஆண்டவரே, நாங்கள் உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே. ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. பரிசுத்த உள்ளத்தோடு அவருக்கு ஆராதனை செய்வோமா? எல்லாரும் இந்த பாடலை பாடி கர்த்தருக்கு ஆராதனை செய்வோம். உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல்லுண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. பரிசுத்த உள்ளத்தோடு எல்லாரும் ஒரு மனமாய் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல்லுண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதனை ஆராதன் ஆராதனை ஆராதன் ஆராதனை ஆராதன் உமக்குத்தான். எல்லாரும் சொல்லுவோம், ஆராதனை ஆராதன் ஆராதனை ஆராதன் ஆராதனை ஆராதன் உமக்குத்தானே. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல்லுண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. பரிசுத்த உள்ளத்தோடு நீர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம், உமக்கு ஆராதனை. உந்தன் கிருபைகள் தாராளம் தாராளம், உமக்கு ஆராதனை. ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து நீர் செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம், ஆராதனை. உந்தன் கிருபைகள் தாராளம் தாராளம், உமக்கு ஆராதனை. நாமம் உயர்த்திடுவேன், அன்பை பாடிடுவேன். நாமம் உயர்த்திடுவேன், அன்பை பாடிடுவேன். ஆராதனை ஆராதன் ஆராதனை ஆராதன் ஆராதனை ஆராதன் உமக்கு தானே அப்பா. ஆராதனை ஆராதன் ஆராதனை ஆராதன் ஆராதனை ஆராதன் உமக்கு தானே. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. பரிசுத்த உள்ளத்தோடு நீர் தந்த ரட்சிப்பு பெரிதல்லோ பெரிதல்லோ, உமக்கு ஆராதனை. உந்தன் வழிகள் அதிசயம் அதிசயம், உமக்கு ஆராதனை. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா, நீர் தந்த ரட்சிப்பு பெரிதல்லோ பெரிதல்லோ, உமக்கு ஆராதனை. உந்தன் வழிகள் அதிசயம் அதிசயம், உமக்கு ஆராதனை. மகிமை நிறைந்தவரே, மாட்சிமையுடையவரே, மகிமை நிறைந்தவரே, மாட்சிமையுடையவரே. ஆராதனை ஆராதன் ஆராதனை ஆராதன் ஆராதனை ஆராதன் உமக்கு தானே அப்பா. ஆராதனை ஆராதன் ஆராதனை ஆராதன் ஆராதனை ஆராதன் உமக்கு தானே. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே, ஆவியோடும் நல்லுண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம்
வந்தோம் பரிசுத்தரே. பரிசுத்த உள்ளத்தோடு நீ தரும் இன்பமெல்லாம் நிரந்தரம் நிரந்தரம். உமக்கு ஆராதனை. உந்தன் வார்த்தைகள் வல்லமை வல்லமை. உமக்கு ஆராதனை. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? நீ தரும் இன்பமெல்லாம் நிரந்தரம் தரம். உமக்கு ஆராதனை. உந்தன் வார்த்தைகள் வல்லமை வல்லமை. உமக்கு ஆராதனை. உண்மை உள்ளவரே, துதிக்கு பாத்திரரே. உண்மை உள்ளவரே, துதிக்கு பாத்திரரே. ஆராதனை ஆராதன் ஆராதனை ஆராதன் ஆராதனை ஆராதன். உமக்கு தானே அப்பா. ஆராதனை ஆராதன் ஆராதனை ஆராதன் ஆராதனை ஆராதன். உமக்கு தானே. உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் நல்லவரே. ஆவியோடும் நல்லுண்மையோடும் உம்மை ஆராதிக்க கூடி வந்தோம் பரிசுத்தரே. பரிசுத்த உள்ளத்தோடு. ஆண்டவரே, பரிசுத்த உள்ளத்தோடு உம்மை நாங்கள் ஆராதிக்க வந்திருக்கிறோம். எங்கள் ஆராதனை சுகந்த வாசனையாய் பரலோகத்தில் சிங்காசனத்தில் உட்கார்ந்து முகர்ந்து கொள்ளுகிறவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாரும் அப்படியே ஆண்டவருக்கு ஆராதனை செய்வோம். ஒருவரே ஆராதனைக்கு தகுதியானவர். சகல கோத்திரங்களிலும் அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தினவராக, மரித்தவராக, அடக்கம் பண்ணப்பட்டவராக, 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தவராக, மரணத்தை ஜெயித்தவராக, இன்றும் ஜீவிக்கிற ஆண்டவராக இருக்கிற அந்த பரலோக தேவனுக்கு, அந்த பரிசுத்த தேவனுக்கு என் ஆராதனை உமக்கு தான் ஆண்டவரே. ஆண்டவரே, உமக்கு நன்றின்னு சொல்லுவோமா? ஹல்லேலூயா. உமக்கே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. 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 ஆண்டவருக்கே ஆராதனை, ஆண்டவருக்கே மகிமை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கே புகழ்ச்சி உண்டாகட்டும். அற்பரான எங்களுக்கும் இந்த மேன்மையான பாக்கியத்தை கொடுத்த அன்புக்காக நன்றி. நாங்கள் ஒருமனப்பட்டு எங்கள் ஆண்டவருக்கு நாங்கள் ஆராதனை செய்ய தேவாதி தேவன் கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். உங்கள் பிரசன்னத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். எஞ்சிய நேரங்களை ஆவியானவரே நீர் நடத்தும். ஏசப்பாவுடைய ஆளுகையில் விட்டு தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆமென். தேசத்துக்காக நாம் ஜெபிப்போம். எங்கள் தகப்பனே, எங்களை இந்திய தேசத்தில் நீர் பிறக்க பண்ணின அன்புக்காக நன்றி. நாங்கள் இந்தியாவை ஆசீர்வதிக்கிறோம். எங்கள் பிரதமரை ஆசீர்வதிங்க, எங்கள் முதலமைச்சரை ஆசீர்வதிங்க. நீதி நேர்மையாக எங்களுக்கு நல்ல ஆட்சியை தர அவர்களுக்கு ஆண்டவர் பரத்தின் ஞானத்தை தந்தருளும். அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற இந்த உலகத்தின் வல்லமைகள் அழிக்கப்படட்டும். இந்த கொடிய நெருக்கடியான காலத்தில் அவர்கள் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுகளிலும் ஆண்டவருடைய பரலோக ஞானம் வழங்கும்படி ஜெபிக்கிறோம். பொருளாதாரத்தில் விழுந்து போன இந்த தேசத்தை, வேலை வாய்ப்புகளை இழந்து போன இந்த தேசத்தை மறுபடியும் சீரமைக்கிற ஒரு ஆண்டவரே வல்லமையான கருவியாய் அவர்களை பயன்படுத்துங்கப்பா.
தற்கொலை எண்ணத்தோடும் வேலை வாய்ப்பு இல்லையே, குடும்பத்தில் கடன் பிரச்சனையில் நெருக்கப்பட்டிருக்கிறோமே, இனிமேல் நம்ம வாழ்வதா சாவதா, ஊரை விட்டு ஓடி விடுவதா என்றெல்லாம் எண்ணிக்கொண்டிருக்கிற எத்தனையோ குடும்பங்கள் இந்த லாக்டவுனில் தள்ளப்பட்டிருக்கிறார்களே, அவர்களுக்கெல்லாம் மறுவாழ்வு தருகிறவரே, அவருடைய வாழ்வு கட்டப்படும்படி ஆண்டவரே நீர் இறங்குங்கப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. குடும்பங்களுக்குள்ள, கணவன் மனைவிக்குள்ள, பிள்ளைகள் பெற்றோருக்குள்ள போராடுகிற வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அளிக்கப்படட்டும். தேவனுடைய பிரசன்னம் ஒவ்வொரு குடும்பங்களையும் வாழ வைக்கட்டும். டைவோர்ஸுக்காக கோர்ட்டில் போய் நிற்கிற, மகளிரில் போய் நிற்கிற ஒவ்வொரு குடும்பமும் தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்கும்படி ஆண்டவரே, இணைந்த குடும்பங்கள் ஒன்று சேரும்படி தெய்வீக வல்லமை இறங்குவதாக. ஆண்டவரே, ஊழியங்களுக்காக, ஊழியர்களுக்காக, அவர்களை மிஷனரிகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, மிஷனரி பணித்தளங்களில் தேவன் ஊழியர்களை வல்லமையாக பயன்படுத்தும். பிலிப்பு போன பட்டணத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டானது போல அந்த ஊர்ல திரளான பேர் ஞானஸ்நானம் பெற்று கர்த்தரை அறிகிற அறிவுக்கு நேராய் திரும்பினது போல ஆண்டவரே, பவுல் போன தேசங்களில் எல்லாம் உலகத்தை கலக்கிறவர்கள் என்று சொல்லப்பட்டபடி ஆண்டவருடைய ஊழியர்களை கொண்டு உலகத்தை கலக்குவீராக. ஆண்டவரே, இன்னும் சந்திக்கப்படாத கிராமங்கள் என் ஆண்டவருடைய அன்பை அறிந்து கொள்ள ஆண்டவரே மிஷனரிகள் திரளாய் புறப்படட்டும். வாலிபர்களை எழுப்புவீராக, வாலிப மகள்மாரை எழுப்புவீராக, சிறு குழந்தையிலே பிள்ளைகளை கர்த்தர் உருவாக்குவீராக. சபைகளுக்குள் போராடுகிற பிரிவினையின் ஆவிகள், சபைகளுக்குள்ள போராடுகிற ஜாதி வெறியின் ஆவிகள், சபைக்குள்ள போராடுகிற ஆண்டவரை கிரியைகள் அழிக்கப்படட்டும். சபைகளை ஆண்டவரை வேலியடையும். குளிநரிகளும் குள்ள நரிகளும் அழிக்கப்பட்டு போகட்டும். சபைகள் பக்தி விருத்தி அடையட்டும். சபைகளில் எழுப்புதலை தாரும். தேசத்தில் பரவி வருகிற கொள்ளை நோய்க்கு எதிராக ஜெபிக்கிறோம். அந்த வைரஸின் கிரியை அழிக்கப்படட்டும். அது பரவுகிற வேகமான சங்கிலி தொடர் உடைக்கப்படட்டும். எந்த மாநிலத்தில், எந்த ஊர்ல, கிராமத்தில் அந்த வைரஸ் பரவி கொண்டிருக்கிறதோ ஆண்டவரே, அதை தடுத்து நிறுத்துகிறவரே, உம்முடைய ரத்தம் அதன் மீது தளிக்கப்படட்டும். உயிரை பறிக்கிற, வேட்டையாடுகிற மரண நதியின் ஆவி கட்டப்படுவதாக. தேசத்தை மறுரூபப்படுத்துங்க ஆண்டவரே. உம்முடைய பாதுகாப்புக்குள்ள விட்டு தருகிறோம் ஆண்டவரே. தீவிரவாத அமைப்புகள், தீவிரவாத இயக்கங்கள் எங்கள் நாட்டுக்கு விரோதமாய் செயல்படாதபடிக்கு அந்த இயக்கங்களின் கிரியைகளை கர்த்தர் முடக்கி போடுவீராக. எங்கள் எல்லைகளில் காத்து நிற்கிற ராணுவ வீரர்களுக்கு தேவனுடைய பாதுகாப்பு உண்டாகட்டும். எங்கள் காவல்துறை அதிகாரிகளுக்கும் பாதுகாப்பு உண்டாகட்டும். ஆண்டவரே, குழப்பங்களை உண்டு பண்ண சாத்தானால் பயன்படுத்தப்படுகிற துன்மார்க்கரும் கொடியவர்களும் என் ஆண்டவருடைய வல்லமையினால் அடக்கப்படுவார்களாக. எங்கள் தேசத்தின் நீதிபதிகளுக்காக, நீதி அரசர்களுக்காக ஜெபிக்கிறோம். பரலோகத்தில் ஒரு நீதிபதி இருக்கிறீர் என்ற ஆண்டவரே ஒரு வல்லமை அவர்களை ஆளுகை செய்து ஆண்டவரே நீதி உள்ள தீர்ப்பை வழங்கும்படி அவர்களை பயன்படுத்தும். அவர்களையும் ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்ளும். எல்லா லாயேசுக்காய் ஜெபிக்கிறோம். தேவ கிருபை அவர்களை ஆண்டவரை பயன்படுத்தட்டும் என்று ஜெபிக்கிறோம். எங்கள் பகுதிகளில் எல்லாம் தேவனுடைய எழுப்புதல் வரட்டும். தமிழ்நாட்டில் எழுப்புதல் வரட்டும். சபைகளில் எழுப்புதல் வரட்டும். ஜெப ஊழியத்தில் எழுப்புதல் வரட்டும். எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வல்லமையாய் பயன்படுத்தும். ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ள எல்லா ஊழியங்களையும், ஊழியர்களையும் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, பெரிய காரியத்தை செய்யும். எஞ்சிய நேரங்களை வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். செய்தி வேளைக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஏசாயா 48ஆம் அதிகாரம் இதனுடைய 17வது வசனத்தை இந்த நாள் தியானத்துக்காக கர்த்தர் தந்திருக்கிறார். ஏசாயா 48:17. இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாயிருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். தகப்பனே, வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் ஊனையும் கணுக்களை அது வேறு பிரிக்கிறதாய், அது நல்ல நிலத்தில் விழுகிற விதையாய், அது 100 பலனை கொண்டு வரும்படி ஆண்டவரே கிரியை செய்யும். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருடைய இருதயமும்
லீதியாளின் இருதயம் திறக்கப்பட்டது போல திறக்கப்படுவதாக. இந்த வசனத்தை தடை செய்கிற பொல்லாத வல்லமைகளை கட்டி ஜெபிக்கிறோம். தேவனுடைய பிரசன்னம் ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் இறங்கி வருவதாக. ஆவியான தேவன் பலமாய் கிரியை செய்வீராக. ஆண்டவரே, உங்க பிரசன்னம் இந்த நாள் உம்முடைய பிள்ளைகளுக்கு எது தேவையோ, ஜனங்களின் இருதயத்தின் கேள்விகளுக்கு, அவருடைய ஆண்டவரே ஆவிக்குரிய வாழ்வின் கட்டப்படுதலுக்கு எது பிரயோஜனமோ அதை கர்த்தர் பேசுவீராக. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் தருகிறோம். உம்முடைய பிரசன்னம் எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். இந்த வசனத்துக்கு விரோதமான கிரியைகள் அழிக்கப்பட்டு போகட்டும். ஆவியானவரே கிரியை செய்யும். வசனோ தியானிக்கையில் என் இதயமதில் ஆறுதலே காரிருளில் நாங்கள் நடக்கையிலே சுராஜா தீபமாக வழி நடத்தும். காரிருளில் நடக்கையிலே உங்க வசனம் தீபமாக வழி நடத்தும். திருக்கரத்தால் தாங்கி என்னை திருசித்தம் போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணான் அனுதினம் நீ வனைந்திடுமே. இந்த நாள் எங்கள் நடுவில் உங்க வார்த்தையை அனுப்பி எங்களை புது ரூபமாய் வனைங்கப்பான்னு சொல்லுவீங்களா? ஆண்டவர் நம்மோடு பேசுவார். வார்த்தையை கொண்டு எங்களோடு பேசுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஏசாயா 48 அதிகாரம் 17வது வசனம். இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாயிருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற தேவனாகிய கர்த்தர் நானே. ஆண்டவரை குறித்து சொல்லுகிறது பிரயோஜனமாயிருக்கிறதை நமக்கு போதிக்கிறவர். ஹல்லேலூயா. வேற யாரும் பிரயோஜனமா இருக்கிறத மனுஷராகிய நமக்கு தேவனை போல நமக்கு கற்றுக் கொடுக்கவே முடியாது. ஆண்டவர் பிரயோஜனமா இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துகிற தேவனாகிய கர்த்தர் என்று இந்த பகுதி சொல்லுகிறது. ஆண்டவர் நம்மை பிரயோஜனமாய் இருக்கிறதை போதிக்கிற கர்த்தர். அவர் நம்மை பிரயோஜனமாய் இருக்கும்படி இந்த பூமியில வச்சிருக்கிறார். பிரயோஜனம் மற்றவர்களாக யூஸ்லெஸ்ஸாக நம்ம வாழும்படி ஆண்டவர் வைக்கல. நம்ம வாழுகிற வாழ்க்கை ஒரு அர்த்தம் உள்ளதாக பிரயோஜனமாய் இருக்கும்படி ஆண்டவர் இந்த பூமியில நம்ம எல்லாரையும் வைத்திருக்கிறார். சங்கீதம் 32:8 வாசித்தா, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். ஆண்டவர் நம்மை போதிக்கிறவர், நம்மை நடத்துகிறவர். நம்மேல அவருடைய கண்களை வைத்து ஆலோசனை சொல்லுவாராம். வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்று உங்கள் பின்னாடி சொல்லும் சத்தம் கேட்கும். அப்ப பிரயோஜனமானதை போதிக்கிற கர்த்தரானவர். அந்த மாதிரி பிரயோஜனமானதை போதிக்கிறது இந்த உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. சாத்தான் பிரயோஜனம் இல்லாததை நமக்கு போதிப்பான். இந்த உலகம் பிரயோஜனம் இல்லாததை போதிக்கும். தீய நண்பர்கள் நம்மை பிரயோஜனம் இல்லாததை போதிப்பார்கள். தீய தோழிகள், தீய ரிலேஷன்ஷிப் எல்லாமே நமக்கு பிரயோஜனம் இல்லாததான். இந்த உலகத்தில் உள்ள சினிமா ஆகட்டும், இந்த உலகத்தில் உள்ள எந்த காரியமும் பிரயோஜனம் இல்லாததை நமக்கு வழிகாட்டும். ஆனால் ஆண்டவரை தேடி ஆண்டவர் சமூகத்தில் வந்து ஆண்டவரை நம்பி அவரிடத்தில் ஆலோசனை கேட்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும், ஒவ்வொரு வாலிபனுக்கும், ஒவ்வொரு சிறு குழந்தைக்கும் பிரயோஜனமானதை போதிக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. அவர் பிரயோஜனமானதை நமக்கு போதிக்கிற தேவன். ஹல்லேலூயா. அவர் பிரயோஜனமானதை நமக்கு கற்றுத்தருகிற ஒரு நல்ல ஆண்டவர். 1 தீமோத்தேயு 4 அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது இந்த பகுதி என்ன சொல்லுகிறது தெரியுமா? வாசிக்கல. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது, தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால்
எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. ஹல்லேலூயா. எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. நமக்கு ஆண்டவருக்காக ஆவிக்குரிய விஷயத்தில் நீங்க எடுக்கிற எஃபோர்ட், ஆவிக்குரிய முயற்சி, சரீர முயற்சி இன்னைக்கு எல்லாருமே எடுக்கிறோம். எக்ஸசைஸ் பண்றோம், உடலை பேணி காத்து கொள்ளுகிறோம். அதெல்லாம் பைபிள் சொல்லுது அற்ப பிரயோஜனம், அது தேவைதான். அதை விட முக்கியம் உங்களுடைய அனுதின வேத பைபிள் ரீடிங், நீங்க ஜெபம் பண்றது, நீங்கள் உபவாசம் இருப்பது, நீங்க சபைக்கு போகிறது, சபையில் ஆக்டிவா இருக்கிறது, ஆவிக்குரிய காரியத்துல நீங்க நல்ல வளர்க்கிறவர்களா மாறணும். நமக்கு பிரயோஜனமானது இதுதான். இந்த சரீர முயற்சி எல்லாம் அந்த அளவுக்கு அது பிரயோஜனமானது அல்ல. அதை விட பிரயோஜனமானது ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற பிரயோஜனமான காரியத்தைக்கு நம்ம அதிக முக்கியத்துவத்தை கொடுக்கணும். சரீர முயற்சியை குறித்து வேதம் சொல்லுகிறது அது அற்ப பிரயோஜனம் உள்ளது. அது இந்த உலகத்துக்கு மாத்திரம், இந்த உலகத்தில் வாழும் வாழ்க்கைக்கு மாத்திரம். தேவ பக்தியானது, தேவன் பேர்ல நீங்க பக்தியா இருப்பதற்காக நீங்க பண்ணுற ஜெபம், நீங்க பண்ற வேத தியானம், நீங்க போய் ஆலயத்தில் கர்த்தருடைய ஊழியத்தில் செயல்படுகிற காரியம், நீங்க கர்த்தருக்காக குடும்ப ஜெபம் பண்ற காரியம், நீங்கள் உபவாசம் இருப்பது, அது எதை செய்யுமாம் தெரியுமா? அந்த தேவ இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் வாக்குத்தத்தம் உள்ளதாகையால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. ஆவிக்குரிய காரியத்துக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இந்த உலகத்துல சரீர முயற்சிக்கு தான் இன்னைக்கு சபைகள் முக்கியத்துவம் கொடுக்கிறதையும் குடும்பங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறதையும் பார்க்க முடியும். ஆனால் ஆண்டவர் அவர் நம்மை பிரயோஜனமானவைகளுக்கு போதிக்கிற ஆண்டவர், பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாற்றுகிறவர். அப்போ நம்ம சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் தான். தேவ பக்தியான காரியத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். அது நம்மை இந்த ஜீவனுக்கு மாத்திரமல்ல, இதற்கு பின்வரும் ஜீவனாகிய பரலோகத்தின் வாழ்வு, நித்தியமான வாழ்வு. இது 70 அல்லது 80 வருஷம் சீக்கிரம் கடந்து போகும். இதற்காக எவ்வளவோ உழைக்கிறோம், எவ்வளவோ சம்பாதிக்கிறோம், எவ்வளவோ இந்த உடலை பேணி காக்கிறோம். ஆனா உள்ளார்ந்த மனுஷனுக்காக பரலோகத்தில் வாழ போகிற நாம் அதற்கான பிரயோஜனமானது எதை நம்ம செய்துட்டு இருக்கிறோம்? அதுல நம்ம பலவீனமா இருக்கிறோமா? நாம் முயற்சி செய்கிறவர்களா இருக்கணும். அதற்காக நம்முடைய சரீரத்தை பழக்குவிக்கிறவர்களா இருக்க வேண்டும். சரீரத்துக்கு மாத்திரம் முயற்சி கொடுத்தா அது சரீரம் மாத்திரம் தான் வளர்ச்சியா இருக்கும். ஆவிக்குரிய ரீதிக்கு நீங்கள் முயற்சி பண்ணினா, ஆவிக்குரிய ரீதியான முயற்சி இந்த ஜீவனுக்கும் இதற்கு பின்வரும் ஜீவனுக்கும் அது பிரயோஜனமா இருக்கும். அதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். அதுதான் நமக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று வேத வசனம் சொல்லுகிறது. பிறருக்கு பிரயோஜனமா இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 24வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அந்த பகுதி சொல்லுகிறது, ஒவ்வொருவனும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தை தேடக்கடவன். எல்லாரையும் குறித்து ஆண்டவர் சொல்ற ஒரு காரியம், பிரயோஜனமானதுல நம்மை போதித்து நடத்துகிற கர்த்தரானவர், நம்ம பிரயோஜனமானதை போதிக்கிற ஆண்டவர், நமக்கு போதித்து நடக்கிற வழியை காட்டுகிறவர். சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம், ஆவிக்குரிய முயற்சி தான் இந்த உலகத்துக்கும் மறு உலகத்துக்கும் பிரயோஜனமானது என்று ஆண்டவர் சொன்னார். இந்த வேளையில நமக்கு சொல்லுகிறார், நம்ம பிறருடைய பிரயோஜனத்தை குறித்து ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறதை பார்க்க முடியும். பிறருடைய பிரயோஜனம், ஒவ்வொருவனும் தன் பிரயோஜனத்தை தேடாமல் பிறருடைய பிரயோஜனத்தை தேட கடவன். அடுத்த ஆளுக்கு பிரயோஜனமாக நம்முடைய வாழ்க்கை இருக்கணும், நம்முடைய நடை இருக்கணும், நம்முடைய உடை இருக்கணும், நம்முடைய பாவனை இருக்கணும், நம்முடைய சொல் செயல் பிறருடைய பிரயோஜனத்தை தேடணும். இந்த நாட்களில் ஒவ்வொருவரும் தன் பிரயோஜனத்தை தான் தேடுகிறத பார்க்க முடியும். நான் எனக்கு எப்படி திருப்தியாக வாழ்வது, நான் என்னை எப்படி சாட்டிஸ்ஃபையான நல்ல வாழ்க்கை வாழ்வது, பிறருக்கு நான் பிரயோஜனமா இருக்கிறேனா, பிறருக்கு ஏதாவது ஒரு விதத்தில் உதவியா இருக்கிறேனா என்கிற காரியம் இன்றைக்கு மனுக்குலத்தில் இல்லாம போகிறதை நாம் பார்க்க முடியும். தீத்து 3ஆம் அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை நம்ம வாசித்து பார்த்தால், இந்த வார்த்தை உண்மை உள்ளது, தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரியைகளை செய்வதற்கு ஜாக்கிரதையா இருக்கும்படி இவைகளை குறித்து போதிக்க வேண்டும் என்று திட்டமாய் விரும்புகிறேன். நற்கிரியைகளை செய்வதற்கு
நற்கிரியைகளை நம்ம செய்யணும். நல்ல குட் ஒர்க்ஸ், நல்ல காரியங்களை சமுதாயத்துக்கு செய்யணும். மற்றவங்களுக்கு பிரயோஜனம் உண்டாக நாம் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் பிறருக்கு நாம் நமக்கு மாத்திரம் அல்ல மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும். கிறிஸ்தவர்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், நீங்க உங்களுக்கு மாத்திரமல்ல, கிறிஸ்துவில் இயேசுவில் இருந்த சிந்தை அவர் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருந்தார். நாம் மற்றவர்களுக்கு பிரயோஜனமானதை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அந்த பகுதி நமக்கு சொல்லுகிறத கேட்போம். நீங்கள் சமாதானத்தோட போங்கள், குளிர் காய்ந்து பசியாருங்கள். சரீரத்துக்கு பிரயோஜனமானதை கொடாவிட்டால் பிரயோஜனம் என்ன? நம் வாழ்கிற சமுதாயத்தில் ஒரு மனுஷன் குளிரில் ரொம்ப குளிர்ந்துட்டு இருக்கிறான். அவனுக்கு ஒரு தேவையானது ஒரு நல்ல பெட்ஷீட், அது அவனுக்கு தேவையானது. அப்போ பிரயோஜனமானதை மற்றவங்களுக்கு நம்மகிட்ட இருக்கிறதில் நம்ம ஷேர் பண்ணணும், நம்ம கொடுக்கணும். பிறருக்கு பிரயோஜனமானதை நம்ம செய்யணும். ஒரு ஆளுக்கு ரட்சிப்பை சொல்லி அவங்கள நடத்தணும்னு சொன்னால் அவங்களுக்கு அது மிக பிரயோஜனமானது, அதை நம்ம செய்யணும். ஒரு வழி தப்பி போகும்பொழுது அவரை நல்வழிப்படுத்தணும், அதை நம்ம அவங்களுக்கு செய்யணும். நமக்கு வெல்த்து ஆண்டவர் உலகத்தில் நம்மை ஆசீர்வதித்திருந்தால் ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் தனக்கு வந்த காரியத்தை எல்லாம் பார்த்து, நான் இன்னும் தானியத்தை இடித்து பெரிதாக்குவேன், என் ஆத்துமாவே நீ எனக்குள்ள சாப்பிட்டு திருப்தியாயிருன்னு சொன்ன மனுஷனை பார்த்து ஆண்டவர் கூப்பிட்டது என்ன தெரியுமா? முட்டாளே, இன்றைக்கு ராத்திரி உன் ஜீவன் உன்னை விட்டு எடுபட்டு போகுமானால் நீ சேர்த்தது யாருடையதாகும்? இந்த கொரோனா காலத்தில், இந்த உலகத்தில் வரும் பெரிய அழிவின் நாட்களில் எத்தனையோ பேர் தங்களுக்காக ஒன்று கொண்டு போகலை. இந்த உலகத்தில் நாம் ஒன்று கொண்டு வந்தது இல்லை, கொண்டு போகிறது இல்லை. ஆண்டவர் தந்திருக்கிறது நமக்கு மாத்திரமல்ல, நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்கும் மற்றவர்களுக்கு பிரயோஜனமானதுக்கு நம்ம கொடுக்கணும். மற்றவங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு எவ்வளோ தேவை வட இந்தியாவில் இந்த நாட்களில் இருக்கிறது. எத்தனையோ சபைகள் கட்டப்படாமல் மரத்தடியில் ஆராதித்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ கிராமங்களுக்கு என் ஆண்டவருடைய அன்பு இன்னும் கடந்து செல்ல முடியாதபடிக்கு பொருளாதாரம் தடையாக இருக்கிறது. எத்தனையோ இடங்களுக்கு ஆட்கள் தேவை. இந்த மாறிப்பட்ட பிரயோஜனமானதெல்லாம் நம்ம செய்யணும்னு ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது. பிரயோஜனமானவனுக்கு, அவன் ஒருத்தன் ட்ரெஸ் இல்லாமல் இருந்து அவனுக்கு ட்ரெஸ் கொடுக்கணும், உணவில்லாதவன் இருந்து அவனுக்கு உணவு கொடுக்கணும். நம்மால் முடிந்த நல்லதை செய்யும்படி ஆண்டவர் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்படி நம்மை செல்வந்தர்களாக வைத்திருக்கிறார். நமக்கு ஆண்டவர் போதுமானதை தைந்து மிச்சம் எடுக்கும்படி வச்சிருக்கிறார். அது நமக்கு மாத்திரம் உரியது அல்ல. அநேகர் நமக்கு மாத்திரம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பரலோகத்தில் வரும் பொழுது தேவன் அநேக காரியங்களை குறித்து கேட்பார். நாம் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கிறதை போதிக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. நீங்கள் உங்களுக்கு மாத்திரம் பிரயோஜனமாய் இருப்பதற்கல்ல, நீங்கள் வாழுகிற ஊருக்கு, நீங்கள் போகிற சபைக்கு, நீங்கள் வாழுகிற இந்திய தேசத்துக்கு நீங்கள் பிரயோஜனமாய் இருக்க வேண்டும் என்று பரலோகத்தின் தேவன் போதிக்கிறவர். பிரயோஜனமானதை உங்களுக்கு போதிக்கிறவர். அந்த பிரயோஜனமான வழியில நடந்தா எஜமான் பார்க்கும் பொழுது ரொம்ப சந்தோஷப்படுவார். ஹல்லேலூயா. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாக பேசுங்கள். கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகிற வார்த்தையை பேசுகிறோமா? மனுஷன் பேசும் வீணான வார்த்தையை குறித்து ஒரு நாள் தேவனுடைய நியாய ஸ்தானத்துக்கு முன்பதாக கணக்கு புவிக்க வேண்டும். எனக்கு நாவு இருக்கிறது, நான் யாரையும் சபிப்பேன், யாரையும் கெட்ட வார்த்தை போட்டு பேசுவேன் என்றெல்லாம் மனிதன் சொல்லிவிட முடியாது. நீங்கள் ரட்சிக்கப்பட்டும் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டும் இன்னும் கெட்ட வார்த்தை பேசி கொண்டிருக்கிறீர்கள் சொன்னா அது சம்திங் ராங். தேவன் உண்மையிலே உங்களோடு இருக்கிறாரா, இல்ல தேவன் விலகின பிறகு பொல்லாத தூஷணம் பேசுகிற ஆவி உங்களுக்குள் வந்து விட்டதா என்று சந்தேகம். தேவ பிள்ளைகளை எவ்வளவு கோபமான காரியத்தை குடும்பத்தார் எழுப்பலாம், ஊரார் எழுப்பலாம், தேசம் செயல்படலாம். ஆனா மற்றவங்களுக்கு பிரயோஜனமானதை நீங்க வேலைக்கு போற இடத்துல பேசுங்க, நீங்க எங்க நண்பர்கள் கூடினா பேசுங்க. பிரயோஜனமானதை பாருங்க. உங்க கையில மொபைல் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், பிரயோஜனமானதை பாருங்க. டிவி உங்க வீட்டுல கொடுத்திருக்கிறார், பிரயோஜனமானதுக்கு பயன்படுத்துங்க. ஆண்டவருக்கு பிரயோஜனம் இல்லாதபடி நீங்க பயன்படுத்தினா தேவன் அதுல துக்கப்படுவார், தேவன் அதை பிடுங்கியும் போடுவார். பிரயோஜனமானதுக்கு நீங்க பயன்படுத்தணும்.
ஆண்டவர் உங்களுக்கு பிரயோஜனமானது போதிக்கிற கர்த்தர் என்று வசனம் சொல்லுகிறது. அப்படி யாரையும் பார்க்க முடியாது. அவர் தான் நம்மை பிரயோஜனம் உள்ள ஒரு கருவியாக இந்த உலகத்துல பயன்படுத்த முடியும். ஹல்லேலூயா. இந்த உலகத்துல உள்ள பிசாசும் உலகத்தில் துன்மார்க்கரும் தேவனுக்கு பிரயோஜனமாக உங்களை மாற்ற மாட்டாங்க, தீய வழிக்கு நேரா நடத்துவாங்க. ஆனா தேவன் ஒருவரே, அவர் உங்களை உலகத்தில் அநேகருக்கு பிரயோஜனமாக, மற்றவர்களுக்கு உங்க வார்த்தை பிரயோஜனமாக, உங்களுடைய செல்வம் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக, உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த தாளந்துகள் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக தேவன் ஒருவரே மாற்ற முடியும். ஹல்லேலூயா. தேவனுக்கு பிரயோஜனமான ஒரு பாத்திரமாக நம்மை மாற்றுகிறவர் கர்த்தரே. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்க கேட்போம். பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களோட நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி. பிரயோஜனமானது ஆண்டவர் ஒருத்தர் தான் போதிக்க முடியும். அவர் தான் நமக்கு போதிக்கிறார். பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களோட நீதியையும் விசுவாசத்தை அன்பையும் சமாதானத்தை அடையும்படி நாடு, விரும்பு அப்படின்னு சொல்றார். அப்படிப்பட்ட விருப்பம் நமக்கு இருக்கிறதா? இல்ல பாலியத்துக்குரிய இச்சையான காரியம் மொபைல்ல வருது, உலகத்துல நண்பர்கள் கூடி பேசுறாங்க, தோழிகள் கூடி பேசுறாங்க, அதை குறித்த ஒரு தாட்டோடு நீங்க ஓடிட்டு இருக்கிறீங்களா? யோசேப்பு தன்னை பாலியத்துக்குரிய இச்சைக்கு விலக்கி காத்து கொண்டபடியால் யோசேப்புடைய வாழ்க்கை தேசத்துல ஒரு பெரிய மனிதனாக மாற்றி அவரை உயர்த்தினது. யோசேப்புக்கு முன்பதாக எல்லாரும் பயப்படும் ஒரு காரியத்தை கர்த்தர் கொண்டு வந்தார். சகோதரர்கள் எல்லாரை பார்க்க அவனை கனம் பெற்றவனாய் மாற்றினார். நீங்க பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீங்க விலகி காத்து கொண்டா, தேவனுக்கு விரோதமான இந்த பெரிய பொல்லாங்கை நான் செய்வது எப்படி என்று நீங்க விலகி ஓடிக்கொண்டா, ஆண்டவர் உங்களை மிகவும் அவருக்கு பிரயோஜனமான ஒரு பாத்திரமா உங்களை பயன்படுத்த முடியும். தேவனுடைய சபையில் இருக்கிற பரிசுத்தவான்களோடு நீங்கள் ஐக்கியமாகி அவர்களோடு நீங்க ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியத்தில் ஆவிக்குரிய முயற்சியை பண்ணுங்க. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம். ஆவிக்குரிய காரியத்தில் பிஸி ஆகுங்க. அப்போ இந்த பாலியத்துக்குரிய இச்சைகள் உங்களை அடிமைப்படுத்தி விட முடியாது. ஆண்டவர் உங்களை பரிசுத்தத்துக்கு என்று அழைத்திருக்கிறார். பாவத்தில் வாழுவதற்கு தேவன் அழைக்கவில்லை. தேவன் பரிசுத்தர். அவர் விரும்புகிற ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அன்றியும் நீங்கள் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடிடணும். ஓடணும், நிக்க கூடாது. நெருப்பு கிட்ட பஞ்சு இருந்தா பற்றி பிடிச்சிரும். அது மாதிரிதான் இந்த பாலியத்துக்குரிய காரியம் நடக்கிற இடத்துல காட்சிகளை நீ பார்த்துட்டா உன்னை அது எரித்து விடும், வாழ்க்கையை நாசமாக்கி விடும். ஆகவே பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி உன்னை சுத்த இருதயத்தோடு காத்துக்கொள்ள கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே. தேவ பிள்ளைகள் உண்மையாண்டவரை தொழுது கொள்ளுகிற தேவ மனிதர்களோடு உன்னுடைய ஐக்கியம் நட்பு இருக்கணும். பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறும். உன் நண்பனை காட்டு உன்னை நான் யார் என்று சொல்ல முடியும் என்று சொல்லுவார்கள். உன்னுடைய நட்பு ஆவிக்குரிய ரீதியில தேவனுடைய பிள்ளைகளோடு தேவ ஜனத்தோடு இருந்தால் மாத்திரமே நீ பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு தேவனுடைய வசனத்தின்படி வாழும் பொழுது உன்னை காத்துக்கொள்ள முடியும். யோசேப்பு அப்படி வாழ்ந்தார். யோசேப்பை கர்த்தர் கனம் பெற்றவனாய் கனிதரும் திராட்சை கொடியாய் மாற்றினார். உங்க வாழ்க்கையும் பிரயோஜனமானது ஆண்டவர் போதிக்கிறார். நீ பாலியத்துக்குரிய இச்சையில போகக்கூடாது, அதுல விழுந்து விடக்கூடாது. இந்த நாட்களில் எத்தனையோ சேட்டிங், எத்தனை பிள்ளைகளோடு ஒரு நபர், ஒரு ஆண் மகன், ஒரு பெண் மகள், எத்தனையோ பேரோடு சேட்டிங் பண்ணிட்டு பாலியத்துக்குரிய இச்சைக்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கிற இந்த உலகத்துல நீ உன்னை சுத்தவனாய் காத்துக்கொள். ஏன்னா தேவன் உபயோகப்படுத்தும் பாத்திரமாக நீ மாற வேண்டும் என்றால், தேவன் கையில் ஒரு கருவியாக நீ மாற வேண்டும் என்றால் உன்னை நீ காத்துக்கொள்ள வேண்டும். பரலோக ராஜ்யத்துக்கு நீ போக வேண்டிய பிரஜை.
உன்னை இந்த உலகத்துல பிசாசு இந்த இச்சையை காட்டி ஒரு பெரிய திட்டத்தை அவன் அப்படியே பிளாக் பண்ண பார்க்கிறான். நீ அதை விட்டு வெளியே வா இயேசுவின் நாமத்தில். உன்னை ஆண்டவர் பிரயோஜனமானதுக்கு போதித்து அவர் நடத்த விரும்புகிறார். இந்த கடைசி காலத்துல இன்னைக்கு எவ்வளவோ இந்த உலகம் சீர்கெட்டு கிடக்கிறது. ஆகவே பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடி உன்னை காத்துக்கொள்ள நீ முயற்சி செய்யணும். தேவனுக்கு பிரயோஜனமாக நீங்க மாறணும். அதனுடைய 21வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். ஆகையால் ஒருவன் இந்த பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாய் இருப்பான். ஹல்லேலூயா. இவைகளை விட்டு பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு, இந்த உலகத்தில் உள்ள கெட்ட வார்த்தைகள் பேசுகிற காரியத்தை விட்டு அவர் சரீர முயற்சியை மாத்திர எடுத்துட்டு ஆவிக்குரிய முயற்சி செய்யாது இருக்கக்கூடாது. ஆவிக்குரிய காரியத்துக்கு அதிகமான முயற்சி எடுக்கணும். இவைகளை எல்லாம் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விட்டு விலகி உன்னை சித்த இருதயத்தோடு விலக்கி காத்துக்கொண்டு தேவ பிள்ளைகளோடு நீ ஐக்கியம் வைத்து வாழ்ந்தால், உன்னை காத்துக்கொண்டு சுத்திகரித்து கொண்டால், ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் பரலோகத்தின் எஜமான் உபயோகமானதுமான எந்த நற்கிரியைகளுக்கும் ஆயத்தப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாவான். நீங்க கனத்துக்குரிய பாத்திரமா மாறணும்னு சொன்னா, எஜமான் பயன்படுத்தும் உபயோகமான பாத்திரமாகணும்னு சொன்னா, உங்களை நீங்க கழுவி சுத்திகரித்து கொள்ளணும். ஒரு வீட்டில் பாத்திரங்கள் எத்தனை இருந்தாலும் எந்த பாத்திரத்தை கழுவி சுத்தமாக வச்சிருக்கிறாங்களோ, ஒரு கெஸ்ட் வரும்பொழுது அதை தான் எடுத்து கொடுப்பாங்க. பரலோகத்தின் தேவனும் சபையில் எத்தனையோ பேர் இருந்தாலும் நீ உன்னை சுத்தமாக கழுவி சுத்திகரிக்கப்பட்டு வச்சிருந்தா உன்னை தான் கர்த்தர் பயன்படுத்த முடியும். இன்னும் நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னா, ஒரு 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 ராஜாவுக்கு தன்னுடைய மேஜையில் வைப்பதற்கு ஒரு ஜாடி தேவைப்பட்டது. அப்போ அந்த வேலைக்காரன் போய் அந்த ஜாடியை தயாரிக்கிற இடத்துல போய் பல மண்கள் இருக்கிறத பார்க்கிறார். அந்த ஜாடி அந்த அரசருடைய அந்த அரண்மனையில் அவருடைய டேபிளில் வைக்கக்கூடிய ஒரு அழகான பாத்திரமான ஒன்றை வணைய வேண்டும் என்று அவர் மண்ணை பார்க்க போகிறார். அப்பொழுது ஒரு மண் சொல்லுகிறது, அவர் போய் பார்த்த உடனே, அடிக்கவும் கூடாது உதைக்கவும் கூடாது, ஆனால் நான் டேபிளில் இருக்க விரும்புகிறேன்னு சொல்லுகிற ஒரு காரியம். இன்னொரு கூட்டமான மண் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, அடிக்கலாம் உதைக்கலாம், ஆனா நான் சொல்றபடி தான் வணையணும்னு சொல்ற ஒரு காரியம். இன்னொரு மண் கூட்டம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, அடிச்சாலும் உடைச்சாலும் எஜமானுக்கு உபயோகமா இருக்கணும்ன்றது தான் என்னுடைய விருப்பம். நாமும் கூட நம் எஜமானுக்கு உபயோகமா இருக்கணும். எனக்கு என் வாழ்க்கையில என்ன வேணாலும் அடிங்கப்பா, உதைங்கப்பா, மிதிங்கப்பா, நான் உங்க கரத்தில் ஒரு கருவியா இருக்கணும்னு சொல்லி யார் தங்களை கழுவி சுத்திகரிக்க ஒப்பு கொடுக்குறாங்களோ அவங்க தான் எஜமான் கையில் இருக்கிற ஒரு பெரிய பாத்திரமாக மாற முடியும். இந்த வார்த்தையை கேட்கிற தேவ ஜனமே, நீங்கள் ஆண்டவருடைய கையில் இருக்கிற ஒரு பயங்கரமான பிரயோஜனமானதை போதிக்கிற ஆண்டவர் கையில் இருக்கிற ஒரு கருவியாக, பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கெல்லாம் விலகி உன்னை நீ சுத்தமாக காத்துக்கொண்டா தேவன் ஒரு நாள் கனத்துக்குரிய ஒரு பாத்திரமாய் உன்னையும் ஆண்டவர் பயன்படுத்த முடியும் என்பதை மறந்து போகாத. அதை ஆண்டவர் செய்வார். பிலமோன் 11ஆம் அதிகாரத்தை நம்ம 11வது வசனத்தை வாசிக்க கேட்போம். முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். ஹல்லேலூயா. பிலோமோனுக்கு பவுல் எழுதும் பொழுது ஒனேசிமுவை குறித்து, அந்த வீட்டில் அடிமையாக இருந்தவன் ஒனேசிமு, அவன் சில பொருளை திருடி விட்டு ஓடுகிறான். பவுல் ஜெயிலில் இருக்கிறார், அவனை சந்திக்கிறார், அவனுக்கு சுவிசேஷத்தை சொல்லுகிறார். நான் ஜெயிலில் இருக்கும் பெற்றெடுத்த என் மகன் என்று ஒனேசிமுவை குறித்து சொல்லுகிறார். அவன் அந்த எஜமானிடத்தில் மறுபடியும் அந்த அடிமையை அவர் வேணா கொலை செய்யலாம். அந்த பிலோமோனால அவனை கொலை செய்யும் அதிகாரம் அந்த நாட்களில் சட்டத்தில் இடம் உண்டு. ஆனால் பவுல் அவனுக்கு ஒரு ரெக்கமெண்ட் பண்றார், ஒரு கடிதம் எழுதுகிறார். முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுதோ அவன் எனக்கு மாத்திரமல்ல உமக்கும் பிரயோஜனமானவன் என்று சொல்லி அந்த ஒனேசிமுவை குறித்து சொல்லுகிறார். ஒருவேளை முன்ன நீங்க ஆண்டவருக்கு பிரயோஜனம் இல்லாதவர்களா இருக்கலாம், ஆனா இன்னைக்கு இப்போ
நீங்கள் ஆண்டவருக்கு பிரயோஜனமாக உங்களை ஒப்பு கொடுத்தா எஜமான் விரும்புகிற ஒரு பாத்திரமா ஆண்டவர் உங்களை மாற்ற முடியும். ஆண்டவர் ஒனேசிமுவை மாற்றினார். ஒனேசிமு திருடினவன் தான், ஓடினவன் தான், ஜெயிலில் தள்ளப்பட்டவன் தான். அந்த இயேசுவின் சுவிசேஷம் அவனை ரொம்ப பிரயோஜனம் உள்ளவனாக ஊழியத்தில் மாற்றிட்டு அந்த எஜமானிடத்தில் அவனை கொண்டு போய் ஒரு உண்மை உள்ளவனாக, பவுலாகி என்ன நீர் நம்புகிறது போல இவனை நீ நம்பி ஏற்றுக்கொள்ள முடியும் என்று பவுல் ஒனேசிமுவை குறித்து அந்த இடத்துல அவர் சொல்லுகிறதை எழுதுகிறதை பார்க்க முடியும். அந்த அளவுக்கு அவனை பிரயோஜனம் உள்ளதாக மாற்றினது. ஒருவேளை முன்னாடி நீங்க உலகத்துக்கு பிரயோஜனம் இல்லாதவங்களாக, குடும்பத்துக்கு பிரயோஜனம் இல்லாதவர்களா, சபைக்கு பிரயோஜனம் இல்லாதவர்களா இருக்கலாம். சுவிசேஷம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உங்களை பிரயோஜனம் உள்ளவர்களாக மாற்றும். ஹல்லேலூயா! நம்புங்க ஆண்டவரை. ஆண்டவர் வாழ்க்கையை பிரயோஜனமா மாற்றுவார். சிலர் தனக்கும் பிரயோஜனம் இல்லை, மற்றவங்களுக்கும் பிரயோஜனம் இல்லை, தேவனுக்கும் பிரயோஜனம் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஹலோ, நீங்க பிறந்தது வீணா இருக்கக்கூடாது. ஆண்டவர் கனியை தேடி வருகிற தேவன். நீங்கள் ஆண்டவருக்கு பிரயோஜனமா மாறணும். ஆண்டவர் பிரயோஜனமானதுக்கு நம்மை போதிக்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் நம்ம வாசிக்க கேட்போம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனம். லூக்கா மாத்திரம் என்னோடு இருக்கிறான், மார்க்குவை உன்னோடு கூட்டிக் கொண்டு வா, ஊழியத்தில் அவன் எனக்கு பிரயோஜனம் உள்ளவன். மார்க்குவை குறித்து அழகாக இங்க சொல்றத பார்க்க முடியும். இந்த மார்க்குவை ஒரு நாட்களில் அவன் பிரயோஜனம் இல்லாதவன் என்று 2 பேரும் பிரிந்து போன ஒரு சம்பவத்தை வேதத்தில் நாம் வாசிக்க முடியும். அந்த ஊழியத்தின் பாதையில் சின்ன ஒரு காரியத்தில் அவங்க அப்படியே மார்க்கு பிரயோஜனம் இல்லாத ஆள் அப்படின்னு சொல்லி அவர் அவாய்ட் பண்ணுறதை பார்க்க முடியும். ஆனால் இப்போ மார்க்குவை கூட்டிட்டு வா, அவன் எனக்கு ரொம்ப பிரயோஜனமானவன். ஒருவேளை ஒரு காலத்தில் நீங்கள் இன்னைக்கு லாயக்கு இல்லாத ஆளாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் உங்களை நீங்கள் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு, இந்த உலகத்தில் பேசப்படுற கெட்ட வார்த்தைகளுக்கு, இந்த சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம், ஆவிக்குரிய முயற்சிக்கு நீங்கள் உங்களை ஒப்பு கொடுப்பீங்கன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கை ரொம்ப மற்றவங்களுக்கு பிளஸடாக மாற முடியும். மார்க்குவை குறித்து பவுல் அழகாக சொல்கிறார் பாருங்க. அவன் இப்போது எனக்கு ரொம்ப பிரயோஜனமானவன், ரொம்ப யூஸ்ஃபுல்லான மனுஷனாக மாறிவிட்டான். நீங்கள் ஒரு காலத்தில் சபையில் ஆக்டிவாக இருந்தீங்க, இன்னைக்கு ஆக்டிவ் இல்லாமல் போயிட்டீங்க. மறுபடியும் நீங்கள் சபைக்கு ஆண்டவருக்கு பிரயோஜனமாக மாறுங்க. மனைவிக்கு, கணவனுக்கு, பிள்ளைக்கு பிரயோஜனம் இல்லாத ஆளாக குடிச்சு வெறிச்சு துன்மார்க்கமாக தெரிஞ்சிட்டு இருக்கிறீங்களா? ப்ளீஸ் நீங்கள் உங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை பிரயோஜனமாக மாற்றுவார். பிரயோஜனமானதை போதிக்கிற ஆண்டவரை போல ஒருத்தருமே இருக்க முடியாது. பிரயோஜனம் இல்லாததை தான் இந்த உலகத்தில் போதிக்கிற காரியத்தை பார்க்க முடியும். ஆனால் பிரயோஜனமானதை போதிக்கிற ஆண்டவர் நமக்காக இருக்கிறார். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 30வது வசனத்தை நம்ம வாசிப்போம். அப்போ பிரயோஜனமற்றவர்களாக நம்ம வாழ்ந்தா நம்ம ஆண்டவர் எங்கே தள்ளுவாரான்னு தெரியுமா? அழுக, பல்ல கடிக்கிற இடம், அது நரகம். பிரயோஜனம் இல்லாமல் நம்ம வாழ்ந்தா நமக்கும் பிரயோஜனம் இல்லை, தேவனுக்கும் பிரயோஜனம் இல்லை, சமுதாயத்துக்கும் சபைக்கும் மற்றவர்களுக்கும் பிரயோஜனம் இல்லைன்னா இங்கே பிரயோஜனம் இல்லாத நம்ம தேவன் பரலோகத்தில் பிரயோஜனமாக வைப்பாரா? நிச்சயமாக கிடையாது. நம்மையும் ஆண்டவர் எங்கே தள்ளிடுவார் தெரியுமா? பிரயோஜனமற்ற இந்த ஊழியக்காரன், பிரயோஜனமற்ற இந்த மனுஷனை அழுகையும் பற்கடிப்பும் உள்ள அந்த இடத்துல தள்ளுங்கன்னு ஆண்டு சொல்கிறார். நம்ம எங்கே போவோம்? ஒருவேளை இன்றைக்கு நம்முடைய ஜீவன் இந்த சரீரத்தை விட்டு பிரியும்னா நம்ம எங்கே போவோம்னு நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறதா? பிரயோஜனமானதை போதிக்கிற ஆண்டவருடைய போதனையை நீங்கள் கேட்குறீங்களா? சபைக்கு போகிறீங்களா? ஆண்டவரை ஆராதிக்கிறாங்களா? தேவ பிள்ளைகளோடு ஆவிக்குரிய காரியத்தில் முயற்சி செய்கிறீங்களா? உங்கள் வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பாருங்க. தேங்க்யூ ஜீசஸ். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசியிருக்கிறார். இந்த நாள் ஆண்டவர் உங்களோடு பேசியிருக்கிறார். பிரயோஜனமானதை போதிக்கிற ஆண்டவராக உங்கள் நடுவில் வந்திருக்கிறார். இந்த உலகம் பிரயோஜனமற்றதை தான் போதித்து கொண்டிருக்கிறது. தீவிரவாதியை உருவாக்கிட்டு இருக்கிறது. கொடிய கொடிய காரியங்கள் தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை ஏசாயா 48:17 சொல்லுகிறது, அவர் பிரயோஜனமானதை
உங்களுக்கும் எனக்கும் காற்று தருகிற தேவன். இந்த வேளையில் ஆண்டவர் கரத்தில் பிரயோஜனமானதை எனக்கு போதித்தீங்களே, நன்றின்னு சொல்லுங்க. இயேசுவே உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. இஸ்ரவேலின் பரிசுத்தரும் மீட்பரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறது, பிரயோஜனமாயிருக்கிறதை உனக்கு போதித்து, இன்னைக்கு பிரயோஜனமாயிருக்கிறத உங்களுக்கு போதிச்சிருக்கிறார். நீ நடக்க வேண்டிய வழியில உன்னை நடத்த விரும்புகிற ஒரு ஆண்டவருக்கு முன்பாக நீங்களும் நான் நின்றுட்டு இருக்கிறோம். ப்ளீஸ் ஜீசஸை பார்த்து கேளுங்க. பிரயோஜனமற்ற வழியில இந்த உலகம் என்னை நடத்தி விட்டது. பிரயோஜனமான வழியில் நடத்துகிற தேவனே, ஆண்டவரேன்னு சொல்லி அவரை நோக்கி பார்ப்பீங்களா? எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் ஏசையா. எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் ஏசையா. நான் நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நீர் ஒரு போதும் கைவிட மாட்டீர். எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் ஏசையா. எனக்கு நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஜீவன் ஏசையா. ஆண்டவரே, சுய பிரயோஜனத்தை தேடாம மற்றவங்க பிரயோஜனத்துக்காக நம்மை வாழ வைக்கிற தெய்வம், மற்றவங்களுக்கு உதவி செய்யும்படி நமக்கு செல்வத்தை கொடுத்திருக்கிற தேவன். நம்ம மட்டுமல்ல, மற்றவங்க அதில் பிரயோஜனப்படணும்னு ஆண்டவர் நமக்கு போதிக்கிறார். கிட்ட வார்த்தையெல்லாம் நமக்கு வாயில வரக்கூடாது, தூஷணம் வரக்கூடாது, கோள் குண்டனி மற்றவங்களை சண்டையை மூட்டுகிற வார்த்தை அல்ல, சமாதானம் பண்ணுகிறவர் தேவ பிள்ளைகள். கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை பேச, மற்றவங்க கேட்க பிரயோஜனம் உண்டாக பேசுவேன்னு உங்கள் நாவை ஒப்பு கொடுங்க. என் நாவில் ரொம்ப கெட்ட வார்த்தையெல்லாம் வருது ஆண்டவரே, என் நாவு உமக்கு பிரயோஜனமாகணும்னு நான் ஒப்பு கொடுக்குறேன்னு ஒப்பு கொடுங்க. இந்த சரீரம் தேவன் தங்குகிற ஆலயம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். நீங்கள் மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இந்த சரீரத்தை நான் ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்க. இதை பாலியத்துக்குரிய இச்சையை நிறைவேற்ற இந்த சரீரத்தை நான் பயன்படுத்த மாட்டேன், இது பரிசுத்தமாக இந்த சரீரத்தை நான் ஆளுகை செய்ய ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. குடிக்கிற துன்மார்க்கமான பாக்கு, கணேசு, கஞ்சா இதெல்லாம் வச்சு, இதெல்லாம் பிரயோஜனமற்றது. இது உங்கள் சரீரத்தை கெடுக்கக்கூடியது. பிரயோஜனமானதில் நடத்துகிற ஆண்டவருக்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. ஃபோனை வச்சுட்டு 10 பேரு கூட சேட் பண்ணிட்டு இருக்கிறது, ஃபோனை வச்சுட்டு SMS பண்ணி பாலியத்துக்குரிய இச்சையை தூண்டுகிற காட்சிகளை பார்த்து அதை அனுப்பி அதை குறிச்சே பேசி சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கிற பாலியத்துக்குரிய காரியங்களுக்கு விலகி ஓடு. உன்னை சுத்தமானாய் காற்றுக்கொள். தேவன் கையில் இருக்கிற ஒரு கூர்மையான அம்பாக தேவன் மாற்ற விரும்புகிறார். வாழ்க்கை எதிர்காலம் ஆசீர்வாதமாக ஆண்டவர் மாற்ற விரும்புகிறார். நீ பிரயோஜனமற்றதுக்கு பின்னாடி போகாத, பிரயோஜனமானதை போதிக்கிற ஆண்டவர்கிட்ட வா. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிக்கிற நேரம். தகப்பனே உமக்கு நன்றி. ஒனேசிமோவுக்கு பிரயோஜனம் இல்லாதவன் அந்த இடத்துல ஹல்லேலூயா தேவன் பிரயோஜனமாக மாற்றினார். ஹல்லேலூயா. ஆண்டவர் பிரயோஜனமுள்ள மனுஷனாக ஒனேசிமோவை மாற்றினார். மார்க்கு பிரயோஜனமற்றவன் பிரயோஜனமுள்ளவனாய் மாற்றினார். பிரயோஜனம் இல்லாதவனை அழுகையும் பற்கடிப்பும் உள்ள இடத்தில் அவனை தள்ளுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்க இன்னைக்கு பிரயோஜனம் உள்ளவங்களா இருக்கிறீங்களா? சபைக்கு, ஊழியருக்கு, அம்மா அப்பாவுக்கு, படிக்கிற ஸ்கூல்ல, காலேஜ்ல, ஒர்க் பண்ற இடத்துல என்னை பிரயோஜனமா மாற்ற ஆண்டவரே. பிரைஸ் காட். எஜமானனே, என் இயேசுராஜனே, என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் டடி உம் சித்தம் செய்வதுதானே. நான் மற்றவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கணும். உயிர் வாழும் நாட்களெல்லாம் நான் ஓடி ஓடி உழைத்திடுவேன். உயிர் வாழும் நாட்களெல்லாம்
அப்பா. ஓடி ஓடி உழைத்திடுவேன், உமக்கு பிரயோஜனமாய் மாறிடுவேன். அழைத்தீரேவும் சேவைக்கே, என்னை அழைத்தீரேவும் சேவைக்கே, அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானனே என் இயேசு ராஜனே, என் எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் சித்தம் செய்வதுதானே. தேவ வல்லமை வந்திருக்கிறது. என் எண்ணமெல்லாம் உமக்கு பிரயோஜனமாய், என் ஏக்கமெல்லாம் சித்தம் செய்வதுதானே. இதோ உங்களை பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாற்றுகிற ஒரு தெய்வீக வல்லமை உங்கள் மீது இறங்குகிறது. கட்டைகள் அறுக்கப்படுகிறது. உங்களோடு போராடின பாவம், மாம்ச முயற்சியின் அப்ப பிரயோஜனங்கள் மாறி ஆவிக்குரிய ரீதியில் நீ முயற்சி செய்யும்படி தேவ வல்லமை இறங்கி இருக்கிறது. ஹல்லேலூயா, உமக்கு நன்றி. அப்பாவும் சந்நிதியில் தான் அகமகிழ்ந்து களி கூறுவே. ஏசப்பாவும் சந்நிதியில் தான் அகமகிழ்ந்து களி கூறுவே. உமக்கு பிரயோஜனமாய் எப்போதும் உம்மை காண்பே, நான் எப்போதும் உம்மை காண்பே. எங்குதயா என் இதயோ, எங்குதயா என் இதயோ. எஜமானனே எஜமானனே, என் இயேசு ராஜனே. எல்லா வியாதிகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தேவனுக்கு பிரயோஜனமாய் வாழ அர்ப்பணித்திருக்கிற பிள்ளைகளுடைய சரீரத்தை விட்டு விலகுவதாக. அவர்களை பிரயோஜனம் இல்லாதவர்களாய் வழிமறிக்கிற துன்மார்க்க வல்லமைகள், பிசாசின் கிரியைகள், மந்திர சக்திகள் இப்பொழுது எரிவதாக. அக்கினி வீடுகளுக்குள் வருவதாக. ஆட்டுக்குட்டியின் ரத்தம், சாட்சியின் வசனம் ஒவ்வொரு குடும்பங்களையும் விடுதலையாக்கட்டும். கட்டைகள் அறுக்கப்பட்ட கண்டுகுட்டியாய் தேவனுக்காய் விடுதலை சாதிக்கிறவர்களாய் மாற்றும் ஆண்டவரே. சபையில ஊழியருக்கு பிரயோஜனமாய் மாற்றும் ஆண்டவரே. குடும்பத்துக்கு பிரயோஜனமாய் மாற்றும் ஆண்டவரே. சமுதாயத்துக்கு பிரயோஜனமாய் மாற்றும் ஆண்டவரே. விரும்பி கேளுங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆண்டவருடைய வல்லமை உங்களை ஆசீர்வதிக்கிறது. ஆண்டவரே, பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கின குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஆவிக்குரிய ரீதியில் விழுந்து போன குடும்பங்கள் கட்டப்படட்டும். சகல வியாதிகளும், சகல கட்டுகளும், உச்சந்தலை முதல் பாதம் வரைக்கும் இருக்கிற பிரச்சனைகளும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விலகும்படி கட்டளையிடுகிறேன். தீலா கபா சங்காலினா ரேபா தினா கந்துலோரினா. அக்கினி ஒவ்வொருவருக்குள்ளும் முழுவதாக பிரயோஜனமாக கர்த்தர் உங்களை மாற்றுகிறார். ஒனேசிமுவை மாற்றின கர்த்தர் மார்க்குவை பிரயோஜனம் உள்ளவனானவன் என்று எழுதின கர்த்தர் உன் வரலாறையும் பிரயோஜனம் உள்ளவன் என்று மாற்றுகிறார். வாழ்க்கை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தார். பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி உன்னை காத்துக்கொண்டா தேவன் உபயோகப்படுத்தும் ஒரு உன்னத பாத்திரம். ஹல்லேலூயா, ஆண்டவருக்கு நன்றி. படைப்பின் காரணர் ஒரு புதிய ரூபமாய் உங்களை மாற்றுகிறார். ஒரே ஒரு வரியை பாடுவோம். குயவனே குயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே உமக்கு பிரயோஜனமான ஆண்டவரே பாத்திரமாய் மாற்றிடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணரே, களிமண்ணான என்னையுமே நோக்கி பார்த்திடுமே. மண்ணாசையில மயங்கி ஆண்டவரே, இந்த உலகத்தின் ஆசையில மயங்கி போன ஒவ்வொருவரும் ஆண்டவரே உபயோகமுள்ள பாத்திரமாய்
என் ஆண்டவரே, உமக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் போதிக்கிற தேவனுடைய போதனையை கேட்டு தேவனுக்காக எஜமான் உபயோகப்படுத்தும் பாத்திரமாய், கனத்துக்குரிய பாத்திரமாய், தேவன் கையில் இருக்கும் பாத்திரமாய் ஒவ்வொருடைய வாழ்வும் மாறுகிறதற்காய் ஸ்தோத்திரம். நன்றி. தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பனே, கொள்ளை நோய்களுக்கு ஒவ்வொரு குடும்பங்களை விலக்கி காத்துக்கொள்ளும். ஆண்டவரே, இந்த ப்ரோக்ராமுக்கு ஸ்பான்சர் பண்ற குடும்பத்தை ஆசீர்வதியும். இதற்கேற்ற நன்மை அவருடைய எல்லா காரியத்திலும் உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எதிர்காலத்துல ஆயிரமான மடங்கு கர்த்தர் தந்து ஆசீர்வதியும். மகிமை டிவிக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவர் இதை இன்னும் மகிமையான சேனலாய், அநேகருக்கு பிரியமானதை போதிக்கிற ஒரு சேனலாய் கர்த்தரே ஆசீர்வதியும். இதில் உங்களுடைய வார்த்தைகளை பேசுகிற தேவ மனிதர்களை, அவருடைய ஊழியங்களை ஆண்டவர் அபரிதமாய் ஆசீர்வதித்து பயன்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். இசை கருவியை மீட்டின தம்பி ஆசீர்வதியும். தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்டு தங்களை அர்ப்பணித்த பிள்ளைகளுடைய குடும்பம் உமக்கு பிரயோஜனமாய் ஆண்டவரே, சமுதாயத்தில், சபைக்கு, தேசத்துக்கு, அவங்க வேலை பார்க்கிற இடத்துல பிரயோஜனமானவர்களாய் கர்த்தரே அவர்களுக்கு போதித்து நடத்தும். அப்பிரயோஜனமான நான் கடமை மாத்திரம் செய்தேன்ப்பா. எல்லா துதி, புகழ், கன மகிமை எங்கள் பரலோகத்தின் தந்தைக்கே உரியதாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென்.